உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் பாக்குறேன், இந்த கிழமை வள்ளிக்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறானே. என்னவா இருக்கும்? கிட்ட போய் பாப்போம். அப்போ ரெண்டாவது பிளான் என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் பிளானே சக்சஸ் ஆயிடணும்னு வேண்டிக்கோங்க. எதுக்கு ரெண்டாவது பிளானை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ரெண்டாவது பிளான் இல்லைன்னா சொல்லல, அதுவும் இருக்கு. தேவை வரும்போது சொல்றேன். சரி வேலா, ஆனா எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. நீ யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சது எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாது. பாத்துக்கோ, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. நான் வரேன். ரொம்ப நன்றி பெரியப்பா. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததுக்கும் அமைச்சர்கிட்ட பேசி அவரை தம்பதி சமேதரா வர வச்சதுக்கும் ரொம்ப நன்றி பெரியப்பா. ஏய், என்னப்பா மூர்த்தி, நீ எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்னோட கடமைப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியப்பா அப்பா இல்லாத குறைய போயிருக்கு. அவர் இப்ப இருந்திருந்தா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாப்பா, சின்ன வயசுல நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். என் மேல ரொம்ப மரியாதை அவனுக்கு. எனக்கு உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. நீங்க இப்ப இங்க வந்தத என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் பெரியப்பா. ஐயோ ஐயோ. சரி, அப்படின்னா பெரியப்பா என்ன சொன்னாலும் கேப்பியா? சொல்லுங்க பெரியப்பா. அது என்னங்க, சம்பந்தி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. எதுக்குமா? நான் பெரியப்பா கிட்ட முக்கியமா பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு வந்துடுறேன், நீ போய் சம்பந்தி கிட்ட சொல்லு. ஐயோ இல்லைங்க, இது அதை விட ரொம்ப அர்ஜென்ட். கொஞ்சம் வாங்களே. கோச்சிக்காதீங்க பெரியப்பா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போய் அதை என்னன்னு கேட்டுட்டு வா. ஆனா கண்டிப்பா நான் சொல்றத நீ கேட்கணும். சரிங்க பெரியப்பா. போ போ, வாங்க போயிட்டு வா. அடச்ச, இந்த ஆளுகிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த அம்மா வந்து கெடுத்து விட்டுருச்சு. என்ன? இல்ல, திடீர்னு வந்தீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட ஒரு ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப என்ன பெரிய மர்மத்தை கண்டுபிடிச்சேன்னு இப்படி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணோட அப்பா கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க. அது என்னன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? யோசிக்கிறாரு. இங்க பாருப்பா, என்ன விட்டா சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. போய் வேற வேலை இருந்தா பாருயா, போயா. ஏங்க, நீங்களும் தான் சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் மச்சானையே பேசி மடக்கி ஜானகிய கல்யாணத்துக்கு வர வச்சிட்டீங்க. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டனா? யோ, போனா போதுன்னு மரியாதையா பேசினா கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம பேசிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட இப்படிதான் நீ பிஹேவ் பண்ணுவியா? எங்க இருந்தா வரானுங்களோ தெரியல. ஐயா 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 ஐயா, என்ன கேள்வி கேட்டா சொல்லாம எந்திரிச்சு ஓடுறாரே. இவர்கிட்ட என்னமோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க, நான் கூப்பிட்டா வாங்க. ஓகே பாஸ். போங்க. பொண்ணோட அப்பாட்ட பேசலாம் நினைச்சா அது நடக்காம போயிடுச்சு. இந்த குருஜி வேற நம்மளை கொடையிறாரு. பேசாம இப்படியே போய் பொண்ணுகிட்டே உண்மையை சொல்லிட்டா என்ன? வேற வழி இல்லை, பொண்ணுகிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். பெரியவரே, நாங்க பெரியவரே நில்லுங்க. அட நில்லுங்கன்ற. ஆஹா, இந்த
குருஜி வேற நம்மளை விட மாட்டாரு போலயே. சாமியார எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, என் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? யோ, நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி சமாளிக்க முடியாம சாமியாரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த லட்சணத்துல நீ கல்யாணம்? என்ன அதுக்குள்ள ஆள காணோம்? இங்கதானே நின்னுகிட்டு இருந்தாரு. ஏய் வேலா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? நம்ம குருஜிக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. யார் என்னன்னு கேள்வியா கேட்டு கொடைய ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். ஐயோ, அப்போ பிளான் சொதப்பிருச்சா? ஆமாங்க. ச்சே. பொண்ணோட அப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன். ஆனா அது வேலைக்கு ஆகல. பொண்ணோட அப்பா நீ சொன்னது நம்பலையா? எங்க சொல்ல விட்டாதானே. அதுக்குள்ள பொண்ணோட அம்மா வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி வெயிட் பண்ணி பேசுவோன்னு பார்த்தா இந்த குருஜி வேற பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் ஓடி வந்தேன். ஐயோ, இது பாரு, நீ ஓடி வந்த வேகத்துல உன் விகே கழண்டுருச்சு. அதை முதல்ல மாட்டு சீக்கிரம். இது வேற அரிச்சு தொலையுது. நான் ஹெல்ப் பண்ணிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க ஏங்க ஒரு கேள்விங்க. ஒரு பெரியவர் இந்த ரூம்குள்ள வந்தாரா? வந்திருப்பாரு. என்ன நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா வெளியே வந்திருக்க, இல்லன்னா நான் மந்திரம் போட்டுருவேன். கதவை தரங்க. ஹலோ, தரங்க. என்ன பண்றது வேலா? ஏங்க யோ, பொம்பளைங்க Dress மாத்தும் போது பார்த்ததும் இல்லாம தைரியமா பாத்துட்டேன்னு வேற சொல்றேன். இரு, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். எது போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்களா? ஏங்க நான் தான் பாத்துறேன் பெரியவர் உள்ள போனத. வெளிய அனுப்புங்க. பெரியவரும் வரல, ஒருத்தரும் வரல. சாமியார் Dress போட்டுக்கிட்டு பொம்பளை ரூம்ல எட்டி பாக்குறியா? போயா வெளியில. ஐயோ, உள்ள வந்தாருமா? நான் தான் பாத்துறேன். ச்சே. அப்பா. கதவை திறக்கும் போது அந்த பெரியவர் அங்க நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைச்ச முடிக்கு பதிலா கருப்பு முடியல தெரியுதா? கண்ணு என்ன புடனில வச்சிருக்க? எரும மாடு மாதிரி மேல வந்து இடிச்சிட்டு. ஆமா, உன் மேல வந்து இடிச்சாகணும்னு ஆசையில் இடிச்சேன் பாரு. நானே ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல போய்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு சத்தம் போடுறியா? போ அந்த பக்கம். நீ முதல்ல போயா. நீ போ முதல்ல. நில்லு. என்ன உனக்கு என்ன டென்ஷன்? உள்ள போகும்போது நரைச்ச முடியோட போனாரு. கதவை திறந்தா கருப்பு முடியா தெரியுது. ஆனா வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸா இருக்கு. அது எப்படி? யோ, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. யோ, என்ன சொல்லணும்? நீ போயா. போய் எங்கயாவது ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. ஓரமா போறதுக்கு நான் என்ன நடு ரோட்லயே போய்கிட்டு இருக்கேன். ஓடி வந்துட்டா தண்ணி லாரி மாதிரி இடிக்கிறது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.